வணக்கம் மக்களே. எனக்கு இங்கிலீஷ் சரியா வராது. என்னால புரோகிராமிங் பண்ண முடியுமா? இந்த ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்தா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி தான். ஆனா கோடிங்ங்கிறது ஒரு லாஜிக். இன்னைக்கு நம்ம தாய்மொழியிலேயே பைத்தானோட 5 முக்கியமான விஷயங்கள இங்கிலீஷ் அறிவு இல்லாமலே எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்க போறோம். நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க, கோடிங்னா ஏதோ பெரிய இங்கிலீஷ் நாவல் எழுதுற மாதிரின்னு. ஆனா நிஜம் அது இல்ல. கோடிங்ங்கிறது ஒரு வேலையை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்னு கம்ப்யூட்டருக்கு நாம சொல்றது தான். உதாரணத்துக்கு, ஒரு டீ போடுறதுக்கு என்னென்ன வேணும்? பால், தூள், சர்க்கரை. இத நம்ம தமிழ்ல சொன்னாலும் டீ தான், இங்கிலீஷ்ல சொன்னாலும் டீ தான். அதே மாதிரி தான் பைத்தானும். சோ இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி உங்க கனவ தள்ளி போடாதீங்க. கோடிங் கத்துக்க ஆர்வம் இருந்தா போதும். மொழி ஒரு தடையே இல்ல. இன்னைக்கே உங்க கோடிங் பயணத்தை ஆரம்பிங்க. பைத்தான் புரோகிராமிங். இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு தோணுதா? கவலையப்படாதீங்க. இன்னைக்கு நாம பைத்தானோட முக்கியமான 5 கான்செப்டை ரொம்ப சிம்பிளா ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை போல பிரிச்சு பார்க்க போறோம். நீங்க இப்போதான் ஆரம்பிக்கிறீங்கனாலும் சரி, இது முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல புரோகிராமிங்க ஒரு பெரிய கணக்கு மாதிரியோ இல்ல ஏதோ புரியாத விஷயம் மாதிரியோ பார்க்காதீங்க. அது ஒரு பில்டர்ஸ் ஜர்னி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு கட்ட போறோம். கோடுங்கிறது நம்மளோட செங்கல், சிமெண்ட், அப்புறம் கருவிகள். நாம முதல்ல இந்த பேசிக் பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மெதுவா சின்ன குடிசையில இருந்து பெரிய பங்களா வரைக்கும் எப்படி கட்டுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம். இதுதான் நம்மளோட இன்னைக்கான பிளான். நம்மளோட கட்டுமான பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி. முதல்ல பேசிக் வார்த்தைகள்ல ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம கோடை எப்படி முடிவெடுக்க வைக்கிறது, ஒரே வேலையை திரும்ப திரும்ப எப்படி செய்யறது, நமக்கே சொந்தமா ப்ளூ பிரிண்ட் எப்படி உருவாக்குறது, கடைசியா ஏதாவது தப்பு நடந்தா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. அடிப்படை சொற்களஞ்சியம், அதாவது நம்மளோட மூலப்பொருட்கள். எந்த ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு முன்னாடியும் நமக்கு செங்கல், மணல் மாதிரியான பொருட்கள் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் புரோகிராமிங்ல நம்மளோட மூலப்பொருள் என்னன்னா தகவல்களை எப்படி சேமிச்சு வைக்கிறோங்கிறது தான். வேரியபிள். இது என்னது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு பேரு பெயரிட்ட பெட்டி, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு மை அண்டர்ஸ்கோர் ஏஜ்னு ஒரு பெட்டிக்கு பேர் வச்சு அதுக்குள்ள உங்க வயசை போடலாம். இல்ல யூசர் நேம்னு பேர் வச்சு அதுக்குள்ள ஒரு பேரை வைக்கலாம். ஒரு தகவலை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அதுக்கு ஒரு லேபிள் விட்டுறீங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற உதாரணத்தை பாருங்க. ஏ அப்படின்னு பேர் வச்ச ஒரு பெட்டியை உருவாக்கி அதுக்குள்ள 10ங்கிற நம்பரை வைக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 10ங்கிறது தான் அதுக்கான கமாண்ட். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் ஏன்னு யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் கம்ப்யூட்டர் அதோட மதிப்பு 10ன்னு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கும். இது தகவல்களை திரும்ப திரும்ப யூஸ் பண்றதை ரொம்ப ஈஸியாக்கிடும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட தகவல்களை சேமிக்க பெட்டிங்க, அதாவது வேரியபிள்ஸ் இருக்கு. அடுத்து என்ன வேணும்? கருவிகள். ஆபரேட்டர்ஸ்ங்கிறது தான் அந்த கருவிகள். கூட்டல் குறி பிளஸ், கழித்தல் குறி மைனஸ் மாதிரி சின்னங்களை வச்சு நாம 2 பெட்டிக்குள்ள இருக்கிற எண்களை கூட்டவோ கழிக்கவோ முடியும். நம்ம கிட்ட இருக்கிற மூலப்பொருட்களை வச்சு அர்த்தமுள்ள வேலைகளை செய்ய இந்த கருவிகள் தான் உதவுது. இப்போ நம்ம கட்டுமானத்துல ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். வெறும் கட்டளைகளை மட்டும் ஃபாலோ பண்றதோட நிறுத்திக்காம நம்ம ப்ரோக்ராம் எப்படி தானா யோசிச்சு முடிவெடுக்கும். ஒரு ரோபோவுக்கு மூளையை கொடுக்கற மாதிரி நம்ம கோடுக்கு ஒரு சின்ன மூளையை கொடுக்க போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க, உங்க ப்ரோக்ராம் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 2 வழி பிரியுது. இடது பக்கம் போகணுமா இல்ல வலது பக்கம் போகணுமா? உதாரணத்துக்கு, ஒரு யூசர் சரியான பாஸ்வேர்டு போட்டா ஒரு ஸ்கிரீனுக்கு போகணும், தப்பான பாஸ்வேர்டு போட்டா வேற ஸ்கிரீனுக்கு போகணும். இந்த முடிவை நம்ம கோட் எப்படி எடுக்கும்? அதுக்கான பதில் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல ஒரு கேள்வியை கேட்குறோம். அந்த கேள்விக்கு ஆமான்னு பதில் வந்தா ஒரு வேலையை செய்ய சொல்றோம், இல்லன்னு பதில் வந்தா வேறொரு வேலையை செய்ய சொல்றோம். அவ்வளவுதான். இப்போ ஒரு உண்மையான பைத்தான் கோடு உதாரணத்தை பாருங்க. இஃப் என்கிற வார்த்தைக்கு ஒரு வேலைன்னு அர்த்தம். ஒருவேளை மார்க் 35க்கு மேல இருந்தா பாஸ்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். எல்ஸ்னா இல்லனான்னு அர்த்தம். இல்லனா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணு. இதுதான் நம்ம கோடோட முடிவெடுக்கிற திறமை. சிம்பிள் இல்லையா? நம்ம கட்டுமான வேலையில ஒரு 100 செங்கல்ல ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கு பதிலா ஒரு மெஷின் அந்த வேலையை செஞ்சா எவ்வளோ ஈஸியா இருக்கும். ப்ரோக்ராமிங்லேயே அதே மாதிரி தான். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு நம்ம லூப்ஸ்ன்னு சொல்ற ஆட்டோமேஷன் மெஷின்களை யூஸ் பண்றோம். ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒரு வேலையை இத்தனை தடவை தான் செய்யணும்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை உண்மையாக இருக்கிற வரைக்கும் ஒரு வேலையை தொடர்ந்து செய்யணும்னா அப்போ வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த கண்டிஷன் முடிகிற வரைக்கும் இதை செய்யுங்கிறது தான் வைல் லூப்போட வேலை. இந்த ஃபார் லூப் உதாரணத்தை பாருங்க.
ரேஞ்ச் 5னா 0லிருந்து 4 வரைக்கும், அதாவது 5 தடவை ஒரு வேலையை செய்ய சொல்லுது. அதனால இந்த 2 வரி கோட் ஹெலோங்கிற வார்த்தையை 5 தடவை ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுது. நாம 5 தடவை பிரிண்ட் ஹெலோன்னு எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் லூப்ஸோட பவர். இதுவரைக்கும் நாம செங்கல், கருவிகள் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு கட்டடத்தை உருவாக்குறதுக்கான வரைபடத்தை, அதாவது ப்ளூ பிரிண்டை நாமே எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். ப்ரோக்ராமிங்ல இந்த பவர்ஃபுல்லான கான்செப்டுக்கு பேர் தான் கிளாஸ் மற்றும் ஆப்ஜெக்ட். ஒரு கிளாஸுங்கிறத ஒரு பொருளை உருவாக்குறதுக்கான ப்ளூ பிரிண்ட்னு நினச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் எப்படி இருக்கணும், அதில் ஒரு ப்ராசஸர், ரேம், ஸ்க்ரீன் இருக்கணும்னு அதோட பொதுவான குணங்களை வரையறை செய்கிறது தான் இந்த கிளாஸ். இது உண்மையான லேப்டாப் கிடையாது, வெறும் ஒரு ஐடியா தான், ஒரு வரைபடம் மட்டும்தான். இந்த கோட் அந்த ப்ளூ பிரிண்டை எப்படி எழுதுறதுன்னு காட்டுது பாருங்க. கிளாஸ் லேப்டாப்னு சொல்லி ஒரு லேப்டாப்கான ப்ளூ பிரிண்டை நாம உருவாக்குறோம். அதுக்குள்ள ஒவ்வொரு லேப்டாப்க்கும் கண்டிப்பா ஒரு ப்ராசஸரும் ரேமும் இருக்கும்னு அதோட பொதுவான குணங்களை லிஸ்ட் பண்றோம். அந்த ஒரே ஒரு ப்ளூ பிரிண்டை வச்சு நாம பல தனித்தனியான யூனிக்கான லேப்டாப்களை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கப்படுற ஒவ்வொரு நிஜ லேப்டாப்புக்கும் பேரு தான் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்லைடு இதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. HP ஈக்குவல்ஸ் லேப்டாப்னு சொல்லி நம்ம ப்ளூ பிரிண்ட்ல இருந்து ஒரு HP லேப்டாப்பையும், டெல் ஈக்குவல்ஸ் லேப்டாப்னு சொல்லி ஒரு டெல் லேப்டாப்பையும் உருவாக்குறோம். இப்போ HP, டெல் ரெண்டுமே தனித்தனி ஆப்ஜெக்ட்கள். அப்புறம் பாருங்க, HP லேப்டாப்போட ரேம் 8GB, டெல் லேப்டாப்போட ரேம் 16GBன்னு தனித்தனியா வேல்யூ செட் பண்றோம். ஒரே ப்ளூ பிரிண்ட், ஆனா வித்தியாசமான தயாரிப்புகள். சூப்பர்ல? சரி, இது வரைக்கும் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா தொடக்க நிலையாளர்கள் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். நான் கோட் எழுதும்போது தப்பு பண்ணிட்டா என்ன ஆகும்? மொத்த ப்ரோக்ராமும் நின்னுடுமா? இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பு பண்றது, அதாவது எரர் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட தப்பு பண்ணுவாங்க. இது கத்துக்கிற ப்ராசஸ்ல ஒரு பகுதி தான். அதனால இதை நினைச்சு பயப்படவே தேவையில்ல. நல்ல வேளையா பைத்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளைய கொடுக்குது. நாம எதிர்பார்க்காத தப்புகள் நடக்கும்போது ப்ரோக்ராம் மொத்தமா கிராஷ் ஆகி நிக்காம அதை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இது உங்க ப்ரோக்ராம்களை ரொம்ப உறுதியானதா, நம்பிக்கையானதா மாத்தும். இந்த உதாரணத்தை பாருங்க. ட்ரைக்கு அப்புறம் நாம ஒரு வேலையை செய்ய முயற்சி பண்றோம். இங்க 10 0ஆல வகுக்க முயற்சி பண்றோம். அது கணக்குப்படி தப்பு. அதனால ஒரு எரர் வரும். ஆனா நம்ம ப்ரோக்ராம் நிக்காது. அதுக்கு பதிலா உடனே எக்ஸெப்ட் பகுதிக்கு தாவி சம்திங் வென்ட் ராங்ங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் இந்த பாதுகாப்பு வலை. இதோ நாம இன்னைக்கு பார்த்த 5 முக்கியமான கான்செப்டோட ஒரு சின்ன சுருக்கம். வேரியபிள்கள் நம்ம மூலப்பொருட்கள், ஆபரேட்டர்கள் நம்ம கருவிகள், கண்டிஷனல்கள் முடிவெடுக்க உதவுது, லூப்கள் ஒரு அசெம்பிளி லைன் மாதிரி வேலையை வேகமாக்குது, கடைசியா கிளாஸ்கள் நம்மளோட ப்ளூ பிரிண்டா செயல்படுது. இந்த எல்லா கருவிகளும் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு முழு ப்ரோக்ராமையும் நம்மளால உருவாக்க முடியும். இப்போ உங்க கட்டுமான பயணத்துக்கான முக்கியமான 5 கருவிகளும் உங்க கையில இருக்கு. வேரியபிள்ஸ், லூப்ஸ், கிளாஸ்னு இந்த பவர்ஃபுல்லான கான்செப்டை வச்சு நீங்க முதல்ல என்ன உருவாக்க போறீங்க? ஒரு சின்ன கால்குலேட்டரா இல்ல ஒரு சிம்பிளான கேமா? உங்களுடைய கிரியேட்டிவ் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். யோசிங்க, உங்க கற்பனைக்கு எல்லையே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம ஆட்டோமேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஜிக் இஸ் யூனிவர்சல், லாங்குவேஜ் இஸ் ஆப்ஷனல். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.